ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதைகளின் உலகம் சேனல். திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதன் பொருள், அறமானது சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிர்க்கு நன்மை தருவது வேறெதுவுமில்லை என்பதாகும். குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதன் பொருள், ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை என்பதாகும். குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாஞ்செயல். இதன் பொருள், செய்யக்கூடிய செயல்கள் எவை என்றாலும் அவை எல்லா இடங்களிலும் இடைவிடாமல் அறவழியிலேயே செய்ய வேண்டும் என்பதாகும். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இதன் பொருள், மனது தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதாகும். குறள் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதன் பொருள், பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவை என்பதாகும். குறள் 36. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இதன் பொருள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும் என்பதாகும். குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதன் பொருள், அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் எளிதாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய செயல்களை செய்பவர்கள் பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமல் வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள் என்பதாகும். குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். இதன் பொருள், பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களை செய்பவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் என்பதாகும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இதன் பொருள், தூய்மையான மனதுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது என்பதாகும். குறள் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. இதன் பொருள், தீய செயல்களை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் என்பதாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லைக் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.